வாட்சிங். அதுதான் சொல்ல, அப்படியே ரக்ஷகன் படத்தில் வர மாதிரி அப்படியே ஏறிச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அப்படி எடுத்திருக்காரு. இல்லை இல்லை, நிறைய சீன்ஸில் வந்து அந்த சிவனோட சீன்ஸ்ன்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருந்தது. வில்லனுக்கு வந்து மெயின் கிரெடிட்ஸ். அவர் வந்து என்ன சொல்கிறது, த மோஸ்ட் இரிட்டேட்டிங் வில்லன் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது. எல்லாருமே அவங்கவுங்க காஸ்ட் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தியேட்டரில் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. மிஸ் பண்ண பர்ஃபெக்ட். மாஸ் எல்லாமே வந்து இது ஒரு விஎஃப்எக்ஸ்ன்ற மாதிரியே இல்லை. அப்படியே என்ன சொல்ற, சில சீன்ஸ் எல்லாம் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கு. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். மலைவாழ் மக்களை காட்டியிருப்பாங்க அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அதாவது அவ்வளோ பெரிய பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து வர்த் வாட்சிங். நல்லா காட்டியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டும் அந்த மாதிரி தானே இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. எந்த இடத்துல எந்த மாதிரி காட்டணுமோ அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் நார்மலாக காமிப்பாங்க. இது ஃபுல்லாக ட்ரைபலாக ஃபாரஸ்ட் பீப்புளாக ஃபாரஸ்ட்லேயே எடுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. இந்த உயிரை கொடுத்து நடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து டேரக்டர் தான் ஹீரோ. உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு, எடுக்கவும் செஞ்சிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எப்படி இவ்வளோ காமெடி, இந்த காமெடியெலாம் எதிர்பார்க்கல. ஏன்னா ஃபுல்லாக காமெடியாக எடுத்துகிட்டு போய் அங்கங்கே ஃபுல்லாக விடாமல் அடிச்சு ஒன் கவுண்டராக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து நடுவர் கொஞ்சம் அந்த வேக்கிற மாதிரி சீன் காமிக்கிறாங்க. இன்டர்வல் வந்து ஒரு கூஸ் பம்ப் சீனாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சீரியஸாக இருந்துச்சு. படத்தோட பிரச்சனை என்ன, ரொம்ப பெரிய படம், சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் சண்டையை கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டோன்னா படம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொண்டு வராங்க, அங்கங்கே கொண்டு வராங்க. பட் இன்டர்வலில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி வந்து சில கூஸ் பம்ப் சீன்ஸ் வரும். அது கண்டிப்பாக வந்து அந்த பிஜிஎம் போடுறதுக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரதான் செய்யுது. பாட்டெல்லாம் வந்து அவ்வளோவா, ஏன்னா டப்டு பாட்டுங்கன்னா ரொம்ப எடுப்படலை. பட் பிஜிஎம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் ஒன்று இருக்குது, அதை ரிவீல் பண்ண வேணாம். அது படம் பார்க்கும்போது தெரியும். அவங்களும் சரி, ஜெயராமும் சரி, கொடுத்த ரோலை பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமாக செம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஜெயராமோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கிளைமேக்ஸில் ஒரு வேறு லெவலில் இருக்கும்ன்ற மாதிரி அப்படி எதிர்பார்த்து நானும் ஒரு விஷயம் ஒன்று வரும். பட் பிரம்மாண்டமாக நம்ம காமிக்க போகிறான்னு நினச்சேன். பட் இல்லாமல் நார்மலாக தான் பண்ணியிருக்காரு அவர். ஒரு அளவுக்கு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி ஒன்று பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் நம்ம ஆக்ஷன் இல்லாமல் பார்த்ததில்லை. ஒரு 2-3 சீன் அப்படி வரும், ஸோ விட்டு வரும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தோம். பட் இதில் ஹீரோ வந்து சாப்பிட்டார் எல்லாரையும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் தோணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க பர்ஃபார்மன்ஸை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அவர் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நடிக்க வச்சிருக்காரு. உயிரை கொடுத்து நடிச்சிருக்கு. இவருக்கெல்லாம் கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா வந்து இந்த படம் பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டம் நமக்கு தெரியும். ஒரு மனுஷன் இப்போ இவ்வளோ இறங்கி நடிக்கணும், மூஞ்சில் மட்டும் சும்மா இதை மட்டும் கறி அப்படி நடிக்கிறது மட்டும் இதுக்கு. இப்போ புஷ்பாவில் வந்து கிளைமேக்ஸில் சேலையை உடுத்தி நடிச்சாரு, நேஷனல் அவார்டு கொடுத்துட்டாங்க. இது படம் ஃபுல்லாகவே மனுஷன் அப்படி தான் நடிச்சிருக்காரு. வெறித்தனமாக நடிச்சிருக்காரு. இவர் தான் டேரக்டராக இறங்கி நடிச்சிருக்காரு. ஸோ இவர் நடிக்கணும்னு அவசியம் சுற்றி வேலை வாங்கலாம். பட் செம்மையாக பண்ணியிருக்காரு. தியேட்டர்கள் ஓடிடியில் எப்படி இந்த படம் ரீச் ஆகும் தெரியல. இப்போ தியேட்டரில் வந்து ஒரு நல்ல தியேட்டரில் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். நல்ல தியேட்டரில் பார்க்கும்போது அந்த கண்டிப்பாக அந்த கூஸ் பம்ப்ஸ் அதனால தான் வரும். ஓடிடியில் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் அந்த நல்ல தியேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும் படம். நல்லா இருக்குங்க படம். ஓவரால் ரொம்ப நல்லா இருக்கு படம். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா இருக்கு படம். நான் வரும்போது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் நான் வரல. பட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ ஃபெல்ட் சம்திங் நல்லா இருக்கு. ரொம்ப படம் நல்லா இருக்கு. மியூசிக் வந்துட்டு கண்டிப்பாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணணும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்த்தா தான் அதோட ஃபீல் பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்துட்டு மலை, அந்த காட்டுக்குள்ளே தான் படம் இருக்கு. ஆனால் வந்து அது எதுவுமே கிராஃபிக்ஸுங்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு ஃபீல் ஆகலை. டூப் அப்படிங்கிற மாதிரி தோணாது. அந்த மாதிரி தான் படமெல்லாம் எடுத்திருக்காங்க. இதில் எடுத்திருக்கிறது எல்லாருமே கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஜெயராமன் சாரும் சூப்பராக நடிச்சிருக்கு. அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட என்ன ரோலோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஈவன் ஹீரோயின் அவங்களோட நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு இந்த படத்தில். ஸோ அது ஆமாம் இருந்ததுங்க. அது நினைக்கவே இல்லை. நான் ட்விஸ்ட் நிறைய இருக்கு. நம்ம எல்லாமே இதில் ரிவீல் பண்ணிட்டோம். நீங்கள் யாரும் வரமாட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. ஹீரோயின் வந்துட்டு நிறையா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அவங்களோட சைலண்டாக அவங்களோட பெஸ்ட் என்னவோ அதை கொடுத்தாங்க. ட்விஸ்ட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் வந்தேன் நான். பட் படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டி இதையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணிட வேண்டாம். இல்லை நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வேற ஒரு வைப்பு, வேற ஒரு பெஸ்ட். அது இது இன்னொரு பெஸ்ட். அவரோட இன்னொரு பெஸ்ட் அவர் ரிஷப் ஷெட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இதில் வர ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க வாழ்ந்து நடிச்ச மாதிரி தான் இருக்கு அந்த படத்தை. டச் பண்ணல. அதெல்லாமே அன்எக்ஸ்பெக்டட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே வந்துட்டு பெருசாக சண்டை காட்சியெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவும் தெரியாது. ஓரளவுக்கு ஃபைட் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல தான் வந்துட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஃபைட் சீன்ஸு, ட்விஸ்ட்டு எல்லாமே செகண்ட் பார்ட்டில் தான் தெரிஞ்சுது. ஸோ நல்லா இருக்கு படம்.